வணக்கம். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நமக்கு, அதாவது தமிழர்களுக்கு, தமிழ் பண்பாட்டிற்கு, தமிழ் கலாச்சாரத்திற்கு மிக நெருங்கிய ஒரு கடவுள் விநாயக பெருமான். பிடித்து வைத்தால் பிள்ளையார் அப்படின்றது தான் நம்மளுடைய வழக்கு. அதாவது மஞ்சளிலே பிடித்து வைத்து விநாயகரை வழிபடலாம். அரச மரத்தடியில், ஆற்றங்கரையில், குளத்தங்கரையில் எங்கு வேண்டுமானாலும் காட்சியளிப்பவர் விநாயகர். எந்த விதத்திலும் அவரை வழிபடலாம். எல்லாரும் சென்று வழிபடக்கூடிய மிக எளிமையான, நமக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு கடவுள் விநாயக பெருமான். கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முன்பாகவே தமிழகத்திலே விநாயகர் வழிபாடு இருந்திருக்கிறது என்பதற்கு ஏகப்பட்ட சான்றுகள் இருக்கிறது. சங்கம் மருவிய இலக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 14 கணக்கு நூல், அதில் தான் திருக்குறள் எல்லாம் வருது. அதில் ஒரு அற்புதமான நூல் 5 70 அப்படின்ற ஒரு நூல். 18 நூல்கள், அதில் ஒன்று 5 70. அதனுடைய கடவுள் வாழ்த்தே விநாயக பெருமானை போற்றித்தான் ஆரம்பிக்கிறது. அதாவது எண்ணும் பொருள் இனிதே எல்லாம் முடித்து நமக்கு நன்னும் கலை அனைத்தும் நல்குமால் கண்ணுதலின் உண்டத்தான் அண்டத்தான் ஆலம் சேர் கண்டத்தான் ஈன்ற களிறு அப்படின்றது தான் அந்த பாட்டு. ஆலம் சேர் கண்டத்தான் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான், அவருடைய மகன் ஈன்ற களிறு யானை முகத்தான் என்று அந்த 5 70 அப்படின்ற நூலுடைய அந்த பாட்டு, கடவுள் வாழ்த்து பாட்டு சொல்கிறது. இதிலிருந்து எவ்வளவு தொன்மையாக நமக்கு விநாயகர் வழிபாடு இருந்திருக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியுது. அதை தவிர பல கல்வெட்டுகள், பல சிற்பங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அரிக்கமேடு அப்படின்ற இடத்துல அகழ்வாராய்ச்சி நடத்தும் போது அங்கே ஒரு விநாயகர் சிற்பம் கிடைத்திருக்கிறது. அதுவும் கிட்டத்தட்ட புதியுகத்தினுடைய ஆரம்பம் 1ஆம் 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னு பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். விநாயகருடைய உருவம், சிறிய உருவம் அங்கே கிடைத்திருக்கிறது. அதற்கு பிறகு விழுப்புரத்திற்கு அருகில் உள்ள ஆலகிராமம் அப்படின்ற இடத்துல ஒரு விநாயகர், புதியுகம் 4ஆம் நூற்றாண்டு அதை சேர்ந்த ஒரு விநாயகர் ஒரு கல்வெட்டோடு கிடைத்திருக்கிறது. அந்த கல்வெட்டு வட்டெழுத்தால் ஆனது. பிறமிரை பன்னுரை சேவிக மகன் கிழார் கோன் குடிவித்து அப்படின்னு அதில் வட்டெழுத்து எழுதியிருக்காங்க. அந்த எழுத்தமதியை வைத்தே இந்த பிள்ளையார் கிட்டத்தட்ட புதியுகம் 4ஆம் 5ஆம் நூற்றாண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கு பிறகு நமக்கு எல்லாம் தெரிந்த பிள்ளையார்பட்டி பிள்ளையார், அவர் பாண்டியர்களால் ஏற்படுத்தப்பட்ட குடைவரை கோயிலில் இருப்பவர் வலம்புரி விநாயகர். அவருடைய காலம், அதாவது அந்த கோயிலுடைய காலம் 6ஆம் 7ஆம் நூற்றாண்டுகள். பாண்டியர்கள் குடைவரைகளை அதிகமாக அமைத்த ஒரு காலகட்டம், இடைக்கால பாண்டியர்கள் அமைத்த குடைவரை அது. அந்த கோயிலையும் கூட அந்த தமிழ் பிராமியிலிருந்து வட்டெழுத்தாக மாறக்கூடிய அந்த எழுத்தமையில் ஒரு கல்வெட்டு, எக்காட்டூர் கோன் பெருந்தசன் அப்படின்றவர் அந்த விநாயகரை செதுக்கியவர். அதுக்கு பக்கத்திலே அந்த ஒரு அற்புதமான அந்த கல்வெட்டு இருக்கு. அதுல தான் முதலாக புள்ளி, தமிழ்ல அந்த புள்ளி வைக்கிறோம், மெய் எழுத்துக்களுக்கு வைக்கிறோம் இல்லையா, அந்த புள்ளியோடு கூடிய அந்த எழுத்து இருக்கிறது அப்படின்றது பல அறிஞர்கள், ஐராவதம் மகாதேவன் போன்ற அறிஞர்கள் ஆராய்ந்து சொன்னது. மிக மிக தொன்மையான ஒரு விநாயகர் விக்கிரகம் பிள்ளையார்பட்டி, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விக்கிரகம். அதே மாதிரி அதற்கு பிறகு பல நூல்களிலே கடவுள் வாழ்த்து அப்படின்னாலே அது பிள்ளையார் தான். 5 கரத்தனை யானை முகத்தனை அப்படின்னு சொல்லித்தான் நம்முடைய திருமூலர் திருமந்திரத்துல சொல்றார். அந்த மாதிரி பல நூல்களில் பிள்ளையாருடைய வழிபாடு இருந்திருக்கிறது. பாண்டியர்கள் இடைக்காலத்தில் 6ஆம் நூற்றாண்டில் தொடங்கி கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்து வரை மதுரையில் ஆட்சி செய்த பாண்டியர்கள் பல குடைவரை கோயில்கள் அமைத்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 70-80 குடைவரைகள் அவர்கள் அமைத்த குடைவரைகள். அதில் பெரும்பாலான குடைவரைகளில் பிள்ளையார் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதுவும் வலம்புரி விநாயகராக. பிள்ளையார்பட்டியை தவிர்த்து பார்த்தா திருப்பரங்குன்றம், திருச்சி, திருமலாபுரம், மகிபாலன்பட்டி, இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்கள் அமைத்த எல்லா குடைவர்களிலும் பிள்ளையாருடைய அந்த குன்றக்குடி, எல்லா குடைவரைகளிலும் அருமையான ஒரு சிற்பம், பிள்ளையாருடைய சிற்பம். அவர்கள் வழிபட்ட தெய்வமாக பிள்ளையார் இருந்திருக்கிறார். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டியர்களால் போற்றப்பட்ட ஒரு கடவுள் விநாயகர் கடவுள். ஔவையார் பாடிய விநாயகர் அவர்களை பற்றி நமக்கு நன்றாகவே தெரியும். அதை தவிர இலக்கிய சான்றுகளாக பார்த்தால் திருஞான சம்பந்தர் அவருடைய தேவாரத்திலே பாடியிருக்கிறார் விநாயகரை பற்றி. திருநாவுக்கரசர் அவருடைய தேவாரங்கள், பல தேவாரங்கள், திருநாரையூர், திருவிழிமலை, இந்த மிழலை, அந்த மாதிரி பல தேவாரங்களிலே விநாயகப் பெருமானை பற்றி குறிப்பிட்டு ஆறுமுகனுக்கு சகோதரனே அப்படின்லாம் சொல்லி திருநாவுக்கரசர் பாடியிருக்கிறார். பல்லவர்கள் அவர்களுடைய குடைவரை கோயில், வல்லம் போன்ற குடைவரை கோயில்களில் விநாயக பெருமான்
அற்புதமாக காட்சியளிக்கும், உட்கார்ந்து காட்சியளிக்கும், ஒய்யாரமாக காட்சியளிக்கும். அந்த மாதிரி சிற்பங்கள் எல்லாம் பல்லவர்களுடைய குடைவரை கோயில்களில் பார்க்கலாம். இப்போ பஞ்ச பாண்டவ ரதங்கள் அப்படின்னு மாமல்லபுரத்தில் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து 5 தெய்வங்கள், நம்மளுடைய 5 மத சமய பிரிவுகளுடைய தெய்வங்கள். அதில் ஒன்று வந்து கணபதி. கணபதிக்கான ரதம் ஒன்று மாமல்லபுரத்தில் இருக்கிறது அப்படின்றது தான் ஆய்வார்களுடைய கருத்து. அதற்கு பின்னால் வந்த சோழர்கள் வந்து பல கோவில்களை எழுப்பி எல்லா கோவில்களிலும் விநாயகர் பெருமானுக்கு ஒரு தனி சந்நிதியை வைத்து வழிபட்டார்கள். தஞ்சை பெரிய கோயிலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னால் இப்போ பிள்ளையாருக்கு ஒரு கோயில் இருக்கு, அது வந்து மராட்டியர்களால் ஏற்படுத்தப்பட்டது. அதற்கு பின்புறம் வந்து ஒரு சன்னதி இருக்கு, ராஜராஜ விநாயகர் அப்படின்னு பேர். அது வந்து ராஜராஜ சோழனால் வழிபடப்பட்ட விநாயகர். அவருக்கு வந்து ஒரு வாழைப்பழ நிபந்தங்கள் கொடுக்கணும் அப்படின்றத பக்கத்திலேயே ஒரு கல்வெட்டா வச்சிருக்காரு. எவ்வளவு காசு கொடுத்தா தினம் இத்தனை வாழைப்பழங்கள் வந்து விநாயக பெருமானுக்கு வந்து நிவேதனம் பண்ணலாம் அப்படின்னு கணக்கு போட்டு அதற்கு வந்து டெபாசிட், பிக்ஸட் டெபாசிட் மாதிரி கொடுத்து அது வரல வட்டியை வச்சு அந்த தினசரி வாழைப்பழ நிவேதனங்கள் பிள்ளையாருக்கு கொடுக்கறதா அவர் ஏற்பாடு கொண்டு போயிருக்காரு. அவ்வளவு பெரிய பக்திமான் பிள்ளையாருக்காக ராஜராஜ சோழன். ராஜேந்திர சோழன் காலத்துல வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துல கணக்கு விநாயகர் அப்படின்னு ஒரு விநாயகர் இருக்கு. அதை பற்றி ஒரு சுவையான வரலாறு உண்டு. அதாவது அவர் கட்டும்போது இது கோயில் கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு அவருடைய கணக்கட்டை கேட்கிறாரு. அவர் வந்து திடீர்னு கேட்கிறாரு, என்ன பண்றதுன்னு தெரியாம விநாயகர்கிட்ட கூப்பிடும்போது விநாயகர் வந்து 8 நூல் 80 லட்சம் அப்படின்னு சொன்னதாக ஒரு வரலாறு உண்டு. அதாவது கோவிலுக்கு அந்த மட்டம் செறிவை பார்க்கக்கூடிய நூல் அதனுடைய அளவே வந்து 80 லட்சம் ரூபாய், அதாவது 80 லட்சம் பொன்கள் அந்த காலத்துல அப்படின்றத வந்து அவர் சொன்னாரு. அதை வைத்து அதுவே அவ்வளவு அப்படின்னா கோயில் கட்டுறதுக்கு எவ்வளவு கணக்காயிருக்கும் அப்படின்றதுனால வேண்டாம் அந்த கணக்கு என்று ராஜேந்திர சோழன் விட்டதாக ஒரு சுவையான வரலாறு உண்டு. அதற்கு அந்த 8 நூல் 80 லட்சம் அப்படின்றதே ஒரு கோவில்ல ஒரு இடத்துல கல்வெட்டாகவே செதுக்கியிருக்கிறார். ஸோ ராஜேந்திர சோழன் வழிபட்ட பல விநாயகர்கள் உண்டு. அது மாதிரி பல சோழ மன்னர்கள். பின்னால் வந்து திருமலை நாயக்க மன்னர், அவர் வந்து வண்டியூர்ல வந்து தெப்பக்குளம் தோன்றுவதற்காக மண் எடுத்த போது அங்கிருந்து வெளிப்பட்டவர் மிகப்பெரிய முக்குருணி விநாயகர். இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலில் தெற்கு கோபுரம் வழியா நம்ம நுழைஞ்சு பார்த்தோம்னா முதலில் தென்படுகிறது முக்குருணி விநாயகர் தான். அவருக்கு முக்குருணி அரிசியால நைவேத்தியம் ஒரே கொழக்கட்டை செய்து ஒவ்வொரு பிள்ளையார் சதுர்த்தியும் போதும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், ஒரே கொழக்கட்டை முக்குருணி அளவு அரிசியால் செய்து நைவேத்தியம் பண்ணுவாங்க. அதனால அவருக்கு பேர் முக்குருணி விநாயகர் என்று பெயர். இந்த மாதிரி பல விநாயகர்கள் மிக மிக ராஜராஜ சோழன் காலத்தில் திருப்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து தேவாரங்கள் சில பாடல்களை கேட்டு இந்த தேவார பாடம் முழுதும் எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேடிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து யாருமே அதற்கான சரியான பதிலை சொல்லலை. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, நீங்க நம்பியாண்டார் நம்பின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து பொல்லா பிள்ளையார், பொல்லா இல்லை பொல்லானா பொல்லாதவர்னு அர்த்தம், பொல்லா பிள்ளையார். பொல்லா அப்படின்னா அவர் வந்து சுயம்புவாக எழுந்தவர், யாரும் பொல்லாதவர்னா செதுக்காதவர். அப்படிப்பட்ட ஒரு விநாயகர் இருக்காரு திருநாரையூர்ல. அவருடைய பக்தர் நம்பியாண்டார் நம்பி, நீங்க அவர்கிட்ட கேளுங்க, ஒருவேளை அவர் உங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ராஜராஜ சோழன் நம்பியாண்டார் நம்பிகிட்ட போய் உதவி கேட்ட. நம்பியாண்டார் நம்பி விநாயகரை வணங்க, அந்த விநாயகர் பொல்லா பிள்ளையார் தான் வந்து இந்த மாதிரி சிதம்பரத்துக்கு போங்க, அங்கேதான் ஒரு அறையிலே எல்லா தேவார சுவடிகளும் இருக்கு அப்படின்னு சொன்னதாகவும் அதை வைத்துக்கொண்டு பின்னால் அந்த சுவடிகளை மீட்டதாகவும் ஒரு அற்புதமான வரலாறு நமக்கு உண்டு. அதுதான் பொல்லா பிள்ளையாருடைய ஒரு வரலாறு. பல கல்வெட்டுகள், குடுமியான்மலை, அதுக்கப்புறம் வந்து திருமால்புரம், இந்த மாதிரி பல கோவில்களில் உள்ள கல்வெட்டுகள் விநாயகரோடு சம்பந்தப்பட்டது. அந்த மாதிரி வித்தியாசமான விநாயகர் சிலைகள் தமிழ்நாட்டில் நம்ம எத்தனையோ இடங்களில் பார்க்கலாம். ஒரு இடத்துல வந்து தலை சாய்த்து தேவாரம் சொல்றதை கேட்கக்கூடிய ஒரு விநாயக பெருமான் இருக்கார். திருப்புறம்புயம், அதுல வந்து கிளிஞ்சல்களாலான விநாயக பெருமான் அப்படின்னு ஒருத்தர் உண்டு. பிரளய காலத்தில் உருவானார் அவர் அப்படின்னு சொல்றது உண்டு. திருவலஞ்சுழி அப்படின்ற ஊர்ல வந்து நுரையால உருவான விநாயக பெருமான். அவருக்கு வந்து சோழர்கள் ஏகப்பட்ட நிபந்தங்கள் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய புத்தகமாகவே அந்த கல்வெட்டுகள்லாம் வந்திருக்கு. இப்படி பரம்பரையாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக விநாயக பெருமான் நம்மால் வழிபடப்பட்டு வருகின்ற ஒரு கடவுள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு ஏகப்பட்ட பெரிய தயாரிப்புகள்லாம் ஒன்றும் தேவையில்லை. பிடித்து வைத்து மனமுருகி நம்மால் என்ன முடியுமோ அதை நைவேத்தியம் செய்து வணங்கினால் அவருடைய அருள் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விரிவடைகிறேன். நன்றி, வணக்கம்.